நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்தது. அந்த வழக்குகளின் கீழ் வரும் இந்த சல்மான் கான் என்ற நடிகர் 2002ஆம் ஆண்டு குடித்துவிட்டு மும்பை பகுதியில் லைசன்ஸ் இல்லாமல் காரை ஓட்டி அதில் ஷெரீஃப் என்ற ஒரு நபர் கொல்லப்பட்டார். மற்ற 4 நபர்கள் படுகாயமடைந்தார்கள். இதற்கு இவருக்கு அதிகபட்ச தண்டனையாக 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். என்னன்னு தெரியுதுங்களா? சல்மான் கானுக்கு இன்றைக்கி 5 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. அவர் பண்ண ஒரு 2002 காரில் போயிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவில் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு தெருவில் படுத்துக்கிட்டு இருந்த ஒரு 5 பேர் மேலே ஏற்றிட்டார். அதுக்கு இன்றைக்கி 5 வருஷம் அவருக்கு ஜெயில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். இந்த கேஸ் கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா 2002 செப்டம்பர் 28ஆம் தேதி தான் இவர் தண்ணி அடிச்சுட்டு காரு லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டி வந்திருக்காரு. வர்றப்போ தெருவில் படுத்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு 5 பேர் மேலே காரை ஏற்றிட்டார். ஏற்றுனதில் ஒருத்தவங்க ஷெரீஃப்ன்றவங்க அந்த இடத்துல இறந்துட்டாங்க. மீதி 4 பேர் பயங்கரமான இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பொழைச்சிட்டாங்க. அந்த கேஸ் அன்னைக்கே இவர் அரெஸ்ட் பண்ணி மெடிக்கல் செக்கப் இது மட்டும் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அக்டோபர் மந்த்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் ஜெயிலில் இருந்தார். அப்புறம் அது மெடிக்கல் ரீசன் அது சொல்லி ஜாமீனில் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு மெஜஸ்டிக் கோர்ட்டில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றினாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கு ஒரு 13 வருஷம் நடந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கி தான் அதோட தீர்ப்பு சொன்னாங்க. இதில் என்ன சல்மான் கான் சொல்ல வர்றாருன்னா, நான் இந்த வண்டியை ஓட்டலை, என்னோடய டிரைவர் அசோக் தான் ஓட்டினார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வக்கீல் அதோட ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப சல்மான் கான் அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் வித் அவரே தான் ஓட்டியிருக்காரு. அதுவும் லைசன்ஸ் கிடையாது. இதுதான் வழக்கோட பெரிய ஒரு இது. அதனால அவருக்கு ஒரு 5 ஆண்டு காலம், ஆக்சுவலாக அது 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 13 வருஷம் இந்த கேஸ் இழுத்தடிச்சு இப்போ 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்யும் பொழுது இந்த நீதிமன்றம் எப்பயுமே நமக்கு தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தீர்ப்பின் மூலியமாக நீதி தேவதை எல்லாருக்கும் சரிசமமாக பார்க்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு தப்பு கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பண்ணியிருந்தாலும் இதுக்கு 10 ஆண்டு காவல் சிறை தண்டனை தான் கொடுப்பாங்க. ஏன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் வித்தவுட் லைசன்ஸ்னால இது பார்த்தீங்கன்னா சல்மான் கான் பண்ணியிருந்த ஒரே காரணத்துக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம் இந்த கேஸ் ட்ரையல் போச்சு. இப்போ தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த 13 ஆண்டு காலம் அவர் பண்ண தப்புக்காண்டி தேவையாக இழுத்தடிச்சது அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய நம்ம டெமோக்ரஸி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் லாவில் இருக்கிறத யூஸ் பண்ணி இப்படி கேஸை ரொம்ப இழுத்தடிச்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கடைசி என்னமோ நீதி வென்றதுன்னு தான் சொல்ல முடியும். சல்மான் கான் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு நட்டமே இல்லாத படத்தை கொடுக்குறதுல ஒரு பெரிய ஒரு கில்லாடின்னு சொல்லலாம். அதனால அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் நம்ம பர்சனல் லைஃப்பையும் மிக்ஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது அவர் பண்ணின ஒரு தப்புக்காண்டி தண்டனை அனுபவிக்கிறாரு. அவர் சமீப காலங்களாக நிறையா நல்லது பண்ணாலும் இந்த சேவ் இந்தியா, அப்புறம் கேன்சர் சம்மந்தப்பட்ட இது நிறையா ப்ரொமோஷன்ஸ் இதிலெல்லாம் பண்ணினாலும் அவர் ஒரு காலத்தில் பண்ண ஒரு தப்புக்கு அந்த தண்டனையை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் நிகழ்காலத்தில் எப்படி இருக்காருன்னு முக்கியம் கிடையாது. முன்னாடி பண்ண ஒரு சின்ன ஒரு தப்புக்கு கண்டிப்பாக அதோட தண்டனையை யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தருக்கு அதிகபட்ச தண்டனை நீதிமன்றத்தில் கொடுக்க மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேனாவுக்கே தண்டனை கொடுத்து பேனாவை உடைச்சிடுறாங்க. அது மாதிரி தான் அவர் என்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனையை இன்னைக்கு அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பு சொல்லி அதுக்குள்ளே அவர் ஜாமீன் வாங்கிட்டாங்க. 2 days ஜாமீன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். ஆக மொத்தத்தில் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமீனில் வந்துட்டு இது அடுத்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இப்படியே போய் கிட்டத்தட்ட அவரும் சாக போகிறது வரைக்கும் இந்த கோர்ட்டுக்குள்ளே இந்த கேஸ் நிற்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்படித்தான் பெரிய பெரிய ஆட்கள் மீது நடக்கிற ஒரு கேஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நீதிமன்றம்
நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம மக்களும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நீதிமன்றமும் அதை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சல்மான் கான் இதுக்கு முன்னாடி 2007 நினைக்கிறேன் மான் வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு மானை வந்து இது பண்ணதுனால 1 வீக் வந்து ஜெயிலில் இருந்தார். அப்பையும் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு வழியாக செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இந்த கேஸு எப்படி என்ன மாதிரி போகுது. ஒருவேளை வந்து மேல்முறையீட்டு கண்டிப்பாக மேல்முறையீட்டுக்கு போவாங்க. அங்கே எத்தனை வருஷம் இது போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். எப்படியோ நீதி வென்றது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.